வணக்கம் தாயகம். நீங்க ஏதாவது ஒரு வாகனம் புக் பண்ணி போற ஆளா? ஆமா, பஸ்ல எல்லாம் போகவே முடியாது தெரியுமா? அதுவும் இங்க இருந்து வீட்டுக்கு போய் சேர்த்துக்குள்ள டயர்ட் ஆயிடுது. பஸ் நிப்பாட்டி டிராபிக். இதுவே நம்ம ஒரு வண்டி புக் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னா ஷார்ட்கட்ல எல்லாம் போயிடலாம் தெரியுமா? அந்த வழியெல்லாம் பஸ் போக. அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்? இப்ப இது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் வருது தெரியுமா? என்ன பிரச்சனை? அதாவது ஒரு வாகனத்தை புக் பண்ணி நாங்க ஹயர் எடுத்து போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய ஆப்புகள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? இந்த ஆப் மூலமா ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி போறோம் அப்படின்னு சொன்னா, இதுல நிறைய சிக்கல்கள் நடக்குது, நிறைய சட்டவிரோத செயற்பாடுகள் நடக்குது, நிறைய வழிப்பறிகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இலங்கையை பொறுத்த வரைக்கும் கேப் சர்வீஸ் இல்லைன்னா ரெண்டல் சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது வாகனங்களுக்கு இதன் மூலமாக கடத்தல் கொள்ளை சம்பவங்கள் நடக்குதுன்னு இலங்கை போலீசார் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒரு வாகனம் புக் பண்ணி போறதா இருந்தா அந்த வண்டியில ஏறுறதுக்கு முதல்ல சில விஷயங்கள் செய்து ஆகணும். அது என்னன்னு அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல இது சம்பந்தமான முறைப்பாடுகள் வந்திருக்கு. விஷயத்தை கேட்டா பதில் சொல்ல முடியல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இதுல நம்ம இன்னொரு வீடியோவும் பார்த்தோம்ல, ரீசன்ட் டைம்ல ஒரு கார் டிரைவர் பேசஞ்சர்ஸ் வந்து ஏறினவங்க மிரட்டி காசு தான்னு சொல்லி ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்கு. சோ இதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு வாகனத்தை புக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, வாகனம் வந்துடுச்சு, உடனே வந்துடுச்சு தானே சொல்லி தடபுடன் ஏறி போய் உட்கார்ந்துடக்கூடாது. முதல்ல வந்த வாகனம் நீங்க புக் பண்ணின வாகனம் தானா, அந்த நம்பர் சரியா இருக்கா, வாகனத்தினுடைய நம்பர் சரியா இருக்கான்னு பாக்கணும். அது என்ன வகையான வாகனம் அப்படின்றது பாக்கணும். ரெண்டாவது, அந்த டிரைவரினுடைய பெயர் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி கொள்ளணும். சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது பர்சனலா எனக்கும் நடந்திருக்கு. நான் வண்டியோட நம்பரை பாத்துட்டே இருப்பேனா, சரி நான் டிரைவர் போன் பண்ணி மிஸ் இங்க வாங்க அப்படிம்பாரு. அப்ப என்னடா இவர் நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு போய் பார்த்தா, இல்ல மிஸ் இதுதானே நம்பர். ஆமா இல்ல மிஸ், அந்த வண்டி வந்து நாங்க சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கிறோம், அது பழைய வண்டி ரெஜிஸ்டர் பண்ணது, ஆனா நீங்க இந்த வாகனத்துல வாங்க அப்படின்ட்டு. ஏதோ தெய்வாதீனமா போயிட்டு சேஃபா வந்துட்டேன், ஆனா இதுக்கு பிறகு போறத பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க எந்த வாகனத்துல புக் பண்ணிருக்கீங்களோ அந்த வாகனத்தோட நம்பர் வந்தா மட்டும்தான் நீங்க ஏறணும். இந்த மாதிரி காரணங்கள் வேற மாத்தி சொல்லும் போது ரொம்ப கவனமா இருங்க. இது ரொம்ப முக்கியமா நைட் டைம்ல டிராவல் பண்றவங்க, கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க ஒரு வாடகை வாகனத்துல பயணிக்கும் போது உங்களுடைய ஃபேமிலி ஆட்களுக்கு டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க, லைவ் லொகேஷனும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு பெண் நண்பி. அவங்க ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரு கேபோ ஒரு டாக்ஸியோ ஒரு 3 வீலோ வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, 3 வீல்ல ஏறின உடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாராவது ஒருத்தருக்கு வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு போன் பண்ணி, நான் வந்து இந்த லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணி இருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், ஒருக்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. டிரைவருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இது கொஞ்சம் டிரைவர் அலர்ட்டா இருக்காரோ இல்லையோ, நம்மளும் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? வாகனத்துல இந்த மாதிரி வாடகை வாகனங்கள்ல பயணிக்கும் போது நாம போகக்கூடிய ரோடு சரியா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். சில நேரங்கள்ல மேப்ல ஒரு ரோட் காட்டுவோம், ஆனா டிரைவர் வேற ரோட்ல போவாரு. எதுக்காக சடனா இந்த பக்கம் போறீங்கன்னு அவர் சொல்லுவாரு, அந்த ரோட்ல வேலை நடந்துட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டிராபிக் அதிகமா இருக்கு, இது ஷார்ட்கட்ல போனா ஈஸியா போயிடலாம் அப்படின்னு. உங்களுக்கு அந்த ரோடு நல்ல பரிச்சயமான ஒரு ரோடா இல்லாத பட்சத்துல தயவு செய்து போகாதீங்க, உடனடியாக வாகனத்துல இருந்து இறங்கிருங்க. ஆமா, இன்னொரு விஷயம், நீங்க வந்து வாகனம் ஒன்றில் ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாகனத்துல டிரைவர் அவர் ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டு இருப்பாரு, கொடுப்பாரு, சரியில்லை தானே, நல்லவங்களும் இருக்காங்கப்பா, நான் தப்பு சொல்லல. அதே நேரத்துல வந்து ஏதாவது தண்ணி இருக்கான்னா அப்படின்னு சொல்லி அவட்ட தண்ணியை வாங்கி குடிக்கிறது, இன்னும் நிறைய பேர் செய்யறாங்க, நானே பார்த்திருக்கேன். இதை இல்லாட்டி வேறு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி யாரோ தெரியாத ஒருத்தரிடம் இருந்து நாங்க வந்து இவற்றை வாங்கி குடிக்கிறதையோ சாப்பிடுறதையோ முதல்ல நிப்பாட்டணும். சாப்பாடு சோறு அப்படின்னு போயிடக்கூடாது. இல்ல, இது எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. நான் வந்து வண்டியில டிராவல் பண்ணும்போது சாப்பிட்டு போவேன். இப்ப ட்ரை ஷோல போகும்போதுன்னு சொன்னா பஸ்லயே திறந்து வச்சு சாப்பிடலாச்சே. இப்ப டிரைவர்கிட்ட வந்து பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நான் அதை கொடுத்தாலும் இவ எது சாப்பாடுல நமக்கு மயக்க மருந்து வச்சிருப்பாள் அப்படின்னு ரெண்டு சைடும் இருக்கு. டிரைவர்ஸுக்கும் சிக்கல் இருக்கு. எஸ், சோ ரொம்ப அவதானமா இருக்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வாடகை வாகனங்கள்ல நீங்க பயணிக்கும் போது உங்களுடைய பெறுமதியான பொருட்கள்
பொருட்கள், போன், லேப்டாப், அப்புறம்னாக்க உங்களுடைய பர்ஸ், இதெல்லாம் வெளியில தெரியற மாதிரி நீங்க வச்சிருக்க கூடாது. இப்ப இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வண்டியில போய்கிட்டே தான் லேப்டாப்ல எல்லா வேலையும் செய்வாங்க. என்னம்மா வந்தாச்சுதான், ஷாப்பிங் போறீங்களா, ஓகே நான் நேரம் நகை கடைக்கு வந்துடுறேன், இந்த மாதிரியான கன்வர்சேஷன் எல்லாமே ஓவர் த போன்ல வாடகை வாகனங்கள்ல பயணிக்கும் போது தயவு செய்து நீங்க மேற்கொள்ளாதீங்க. இதே நேரத்துல உங்களுடைய வாடகை வாகனத்துல போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே பதட்டப்படாம நீங்க உடனடியாக 119 இல்லாவிட்டால் 118 இந்த நம்பருக்கு கால் பண்ணி முறைப்பாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப பாதுகாப்போடு விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா மாறிடுச்சு. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி நம்ம காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வீக் டேஸ்ல பண்ணும் போது நிறைய அவேர்னஸாவே கொடுக்க வேண்டியதாவே மாறிடுச்சு. அதுக்கேத்த மாதிரிதான் நியூஸஸும் வந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அப்புறம் வாகனங்களை ஓட்டுற நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க. யார் ஏறுறாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது, எப்படிப்பட்ட நிலையில ஏறுவாங்கன்னு தெரியாது. என்ன சில வேளைகள்ல இந்த நைட்ல ஏறுறவங்க அப்படியும் இல்லையா, இந்த ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட்ல பார்ட்டிக்கு போயிட்டு ஏறுறவங்க கொடுப்பாங்க சில வதை. அதனால கவனமா இருந்து கொள்ளுங்க. 2 சைடுக்கும் ஆபத்து இருக்கு. பாதுகாப்போடு இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அடிக்கடி இந்த மாதிரி கேப் சர்வீஸ் இல்லைன்னா டாக்ஸி சர்வீஸ்ல போகக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம் தாயகம்.